நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா 500 குடும்பங்களுக்கு ஒரு ரேஷன் கடைன்ற அளவுக்கு உருவாக்குவோம் அப்படின்னு சொல்றீங்க. ஏன் விஜய், தமிழ்நாட்டுல மொத்தம் எவ்வளவு ரேஷன் அட்டை இருக்குன்னு தெரியுமா? குடும்ப அட்டை. தமிழ்நாட்டுல எவ்வளவு ரேஷன் கடை இருக்குன்னு தெரியுமா? இது என்னமோ ஒரு பெரிய அறிவிப்பு மாதிரி வந்து சீனை போட்டுட்டு இருக்கீங்க. ஏன் விஜய், என்ன வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. கடவுளுக்கே படையல் வைக்கிறவங்க விவசாயி, அந்த விவசாயிகளுக்கு நாங்க என்ன செய்வோம் தெரியுமா அப்படின்னு இந்த டயலாக் விடுறதுக்கு முன்னாடி விவசாயிகளுக்கு யார் உண்மையா தமிழ்நாட்டுல செஞ்சது தெரியுமா? 1989 முத்தமிழறிஞர் கலைஞர் முத விவசாயிகளுக்கு எல்லாம் இலவச மின்சாரம் கொடுத்தாரு. சும்மா கிடையாது, சும்மா வாய்ஸ் விடாளுக்கு உங்க மாதிரி பேசுறது கிடையாது. அதெல்லாம் நாங்க செஞ்சுட்டு தான் சொல்றோம், சரியா? 2007 என்ன படம் நடிச்சிட்டு இருந்திருப்பீங்க நீங்க? அழகிய தமிழ் மகனா என்னமோ ஒரு படம் நடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப என் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் எது 7000 கோடி அதை ரத்து பண்ணார் விஜய், சரியா? 2021 இப்ப எங்க தலைவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் விவசாய பயிர்க்கடன் 6000 கோடி தள்ளுபடி பண்ணி இருக்கிறாரு. ரியலா செய்வோம், சம்பவம் செய்வோம். டெல்டாக்கு இன்னொன்னு என்ன தெரியுமா முக்கியமான விஷயம்? காவிரி நடுவர் மன்றம் இருக்குல்ல, யார் அமைச்சது? 1990 முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்லி விபி சிங் அமைச்சர். உங்களை மாதிரி பஞ்ச் டயலாக் பேசுறேன்னு ஒரு யூஸ்லெஸ் டயலாக்ஸ் பேசுற ஆளுங்க திமுக காரங்க கிடையாது விஜய், சரியா விஜய்? அப்புறம் அதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றீங்க, மீனவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொங்குறீங்க. நீங்க என்ன பேசிருக்கணும்னா, நம்ம மீனவர்கள் அங்க எவனை டச் பண்ண கூடாது இலங்கைக்காரன் அப்படின்னு சொல்றீங்கல்ல. அப்ப நரேந்திர மோடியை பேசணும் விஜய், அதுக்கு துணிச்சல் வேணும். துணிச்சல் இல்லாத கோடையில நீங்க, அதனாலதான் உங்களால பேச முடியல. சீனு கிடையாதுமா எதுவுமே. அப்புறம் என்னமோ பேசல பஞ்சில இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்னுடைய அண்ணன் தம்பி மாதிரி, அக்கா தங்கச்சி மாதிரி அப்படின்லாம் பஞ்சு பேசுனீங்களே. இதெல்லாம் 60-70 வருஷத்துக்கு முன்னாடி முத்தமிழறிஞர் கலைஞர் உடன் பிறப்பே அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பேசிட்டோம் நாங்க. அதனால புதுசா எதையாவது ட்ரை பண்ணுங்க விஜய். அப்புறம் சொன்னீங்களே டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா அப்படின்னு. தமிழ்நாடு அணி தான் ஜெயிக்கும். டெல்லி அணி யாரு? நரேந்திர மோடி. தமிழ்நாடு அணி எங்க தலைவர். சிஎஸ்கேனா சும்மா கிடையாதுமா. சி ஃபார் சின்னவர், எஸ் ஃபார் ஸ்டாலின், கே ஃபார் கலைஞர், சரியா விஜய்? இந்த சிஎஸ்கே அணி தான் டெல்லி மோடி அணியா ஓட விட போறோம்.